இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 ராஜாக்கள் அதிகாரம் 18 வசனம் 41. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். 3 வருஷம் 6 மாதம் தேசத்துல மழை இல்லை, பயங்கரமான வறட்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் விசுவாசத்தோடு சொல்லுகிறார் எலியா தீர்க்கதரிசி, பெருமழையின் இரைச்சலை கேட்கிறேன் அப்படின்னு. கர்மேல் பர்வதத்தில் ஏறுகிறார், கருத்தாக ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் அதிகாரம் 18:42 வாசிக்கும் போது, கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தேவ சமூகத்தில் கருத்தாக ஜெபிக்கிறார் எலியா தீர்க்கதரிசி. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபம் அது சாதாரணமான ஜெபம் இல்லை. விசுவாசிக்கிறாரு, விசுவாசத்தோடு கர்மேல் பர்வதத்தில் ஏறுகிறார், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். நடந்த காரியம் 43வது வசனத்தில் எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து, சமுத்திர முகமாய் போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஊழியக்காரரும் போய் பார்க்கிறாரு, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு விசை போய் பார்க்க சொல்லும்போது ஒன்றுமில்லை, 2ஆம் விசை, 3ஆம் விசை, 4ஆம் விசை, 5ஆம் விசை, 6ஆம் விசை வரைக்கும் போய் பார்க்கிறாரு, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போகல, கண்டினியூஸா ஜெபிக்கிறாரு. நிச்சயமாக நடக்கும், மழை பெய்யும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரனும் எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போய் பார்க்கிறாரு. 6 விசை பார்த்தும் ஒன்றுமே இல்லை. 7ஆம் விசை போய் பார்க்கும்போது தான் நடந்த காரியம். 7 தரம் போய் பார் அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் பார்க்கிறார். இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்பினதாம். வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்றாம். பிரியமானவர்களே, ஒரு தடவை ஜெபிக்கிறோம், அற்புதம் இல்லை. 2 தடவை ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்கலை. 3 தடவை நான் ஜெபிக்கிறேன், அற்புதம் நடக்கலை. நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, இந்த காரியத்தில் மிராக்களே நடக்கலே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எலியா தீர்க்கதரிசியை போல சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி கருத்தாய் ஜெபித்த ஜெபம் பெருமழையை கொண்டு வந்தது. அற்புதம் நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எலியா தீர்க்கதரிசி ஜெபித்த அந்த கருத்தான ஜெபத்தை, சோர்ந்து போகாமல் ஜெபித்த அந்த ஜெப ஆவியை எங்களுக்கும் தாருங்கப்பா. தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய லைஃப்ல அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா என்று தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு ஒரு நாள் பதில் உண்டு. உங்கள் ஜெபம் வீணாய் போகாது. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.